வணக்கம். என் பெயர் ஸ்ரீதிவ்யா. மர்மமான வில்வ மரத்தால் மாறிய அஜய் என்ற சிறுவனைப் பற்றிய இதயத்தைத் தூண்டும் கதை என்னிடம் உள்ளது. அஜய் ஒரு ஆர்வமுள்ள மற்றும் கனிவான உள்ளம் கொண்ட சிறுவன். ஒரு பரபரப்பான நகரத்தில் வாழ்ந்தான். அங்கு எல்லாமே மிக வேகமாக நகர்ந்ததால் அவரைச் சுற்றியுள்ள உலகத்துடன் உண்மையாக இணைக்க முடியவில்லை. ஒரு கோடையில் அவர் தனது பாட்டியின் கிராமத்திற்குச் சென்றார். சிறிது அமைதியையும் சாகசத்தையும் நாடினார். ஆற்றங்கரையின் அருகே அலைந்து கொண்டிருந்தபோது அஜய் ஒரு பழங்கால வில்வ மரத்தின் மீது தடுமாறினார். அதன் சாய்ந்த கிளைகள் காற்றில் ரகசியங்களை கிசுகிசுப்பதைப் போல அசைந்தன. அதன் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அஜய் மரத்தின் அடியில் அமர்ந்தார். அப்போது மரம் ஒரு இனிமையான தாளத்தை ஒலிக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு முறையும் அவன் அதன் மரப்பட்டை மீது கை வைக்கும்போது துடிப்பான மேய்ச்ச நிலங்கள், மின்னும் நீரோடைகள் மற்றும் மகிழ்ச்சியான சிரிப்பு அவரது மனதை நிரப்பியது. அந்த மரம் பல நூற்றாண்டுகளாக நிலத்தையும் அங்கு வாழ்ந்த மக்களையும் நினைவுபடுத்துகிறது என்பதை அஜய் உணர்ந்தார். சில நாள் பிறகு அஜய் மரத்திற்கு திரும்பினார். அதன் கதைகளை கற்றுக்கொண்டார் மற்றும் தனது சொந்த நம்பிக்கைகளையும் கனவுகளையும் பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் பெரிய புயல் ஒன்று கிராமத்தை புரட்டி போட்டது. வில்லோ கடுமையாக சேதமடைந்தது. பேரழிவிற்கு ஆளான மரத்தை காப்பாற்ற உதவுமாறு கிராம மக்களை அஜய் நாடினார். அக்கறையுடனும் முயற்சியுடனும் அவர்கள் வில்லோவை மீண்டும் உயிர்ப்பித்தனர். அந்த மரம் மீண்டும் ஒருமுறை செழித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் நிலவொளியில் ஒளிரும் தங்கப் பூக்களால் மலரத் தொடங்கியது. கிராம மக்கள் தங்கள் வீட்டின் பாதுகாவலராக வில்லோவை பார்த்து வந்தனர். மேலும் இது கதைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆறுதல் தேடவும் வாழ்க்கையை கொண்டாடவும் மக்கள் கூடும் இடமாக மாறியது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அஜய் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரானார். இயற்கையின் அதிசயங்களை பாதுகாக்க கிசுகிசுக்கும் வில்லோவால் ஈர்க்கப்பட்டார். இந்த மரம் இன்னும் ஆற்றங்கரையில் உயரமாக நிற்கிறது. அதன் கிளைகள் அதன் வேர்களின் மந்திரத்தை உலகுக்கு நினைவூட்டுவது போல் மெதுவாக அசைகின்றன. அதுதான் இன்றைய மயக்கும் கதை. உங்கள் இதயத்தை தூண்டும் மற்றும் உங்கள் கற்பனையை தூண்டும் மேலும் பல கதைகளுக்காக காத்திருங்கள். நன்றி.